வணக்கம் நண்பர்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பணம் கதை. நம்ம சேனல்ல முதலீடு மற்றும் நிதி சுதந்திரம் பத்தி ரொம்ப எளிமையா ஆழமா பேசிட்டு வரோம். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற தலைப்பு ரொம்பவே முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் சீரியஸான ஒண்ணு. உங்க கிரிப்டோ போர்ட்ஃபோலியோவை அடுத்த மார்க்கெட் வீழ்ச்சியிலிருந்து எப்படி பாதுகாக்கிறது, அதுவும் உங்களோட பாசிவ் வருமானத்தை எந்த விதத்திலையும் பாதிக்காம இதை எப்படி செய்யறதுன்னு ஒரு தெளிவான 5 அம்ச திட்டத்தை விளக்கமா பார்க்க போறோம். ரெடியா? வாங்க உள்ள போலாம். இந்த ஸ்லைடை ஒரு நிமிஷம் பாருங்க. 2021 ஞாபகம் இருக்கா? ஒரு பயங்கரமான பூம். எல்லாரும் கிரிப்டோல லட்சாதிபதி கோடீஸ்வரனான நேரம் அது. ஆனா 2022ல என்ன ஆச்சு? ஒரு மிகப்பெரிய கிராஷ். நிறைய பேர் அவங்களோட சேமிப்பை கூட இழந்தாங்க. இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். 2026ல என்ன நடக்க போகுது? வரலாறு திரும்பவும் நிகழுமா? இன்னொரு பெரிய சரிவு வர வாய்ப்பு இருக்கா? இந்த கேள்விக்கான பதில் தெரியாம கிரிப்டோல முதலீடு பண்றது உண்மையில கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு காட்டுல நடக்கிற மாதிரி தான். பாருங்க, மார்க்கெட் மேல போகுமா கீழே போகுமான்னு கணிக்கிறது நம்ம வேலை இல்ல. யாராலையும் அதை சரியா சொல்ல முடியாது. ஒரு புத்திசாலியான முதலீட்டாளரோட வேலை என்ன தெரியுமா? தயாராவது தான். என்ன நடந்தாலும் அதை சமாளிக்க ரெடியா இருக்கணும். மார்க்கெட் ஏறுனா சரி, நம்ம லாபத்தை பாதுகாக்கணும். அதே சமயம் மார்க்கெட் இறங்குனா நம்ம மூலதனத்தை காப்பாத்தி அதை ஒரு சூப்பரான வாய்ப்பா மாத்தணும். இந்த ஒரு மனநிலை தான் நம்மளோட முழு திட்டத்துக்கும் அடித்தளமா இருக்க போகுது. சரி, 2026ல நிச்சயமா ஒரு வீழ்ச்சி வரும்னா உங்களை பயமுறுத்த வரல. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, வரலாற்றை பார்த்தாலும் சரி, இப்ப இருக்கிற உலக பொருளாதார சூழலை பார்த்தாலும் சரி, ஒரு பெரிய திருத்தத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதுக்கு நம்ம தயாராகிறது தான் புத்திசாலித்தனம், இல்லையா? சோ ஏன் இந்த வாய்ப்புகள் இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஒரு வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் இருக்கலாம். முதல்ல பிட்காயின் ஹால்விங் கவனிச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு ஹால்விங்குக்கு பிறகும் ஒரு பெரிய ஏற்றம் வரும். ஆனா அந்த ஏற்றத்துக்கு பிறகு கண்டிப்பா ஒரு பெரிய சரிவும் வரும். இது வரலாறு. ரெண்டாவதா உலக வட்டி விகிதங்கள். வட்டி விகிதங்கள் அதிகமாகும் போது மக்கள் கிரிப்டோ மாதிரி ரிஸ்கான முதலீடுகள்ல இருந்து பணத்தை எடுத்து பாதுகாப்பான இடத்துல போடுவாங்க. அப்ப மார்க்கெட்ல இருந்து பணம் வெளியேறும். மூணாவதா அரசாங்கத்தோட கட்டுப்பாடுகள். இது நல்லதுதான். ஆனா கட்டுப்பாடுகள் வரும்போது எந்த விதமான அடிப்படை மதிப்பும் இல்லாத பலவீனமான ப்ராஜெக்ட்கள் எல்லாம் காணாம போயிடும். கடைசியா நம்ம மனித இயல்பு. சுலபமா பணம் வர்றப்போ பேராசப்பட்டு அதிகமா கடன் வாங்கியும் எந்த விதமான ஆராய்ச்சியும் இல்லாம மீம் காயின்கள்லயும் முதலீடு செய்வாங்க. இது ஒரு பெரிய பலூன் மாதிரி தான். ரொம்ப ஊதினா ஒரு சின்ன ஊசி பட்டா கூட மொத்தமா வெடிச்சிடும். இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. மார்க்கெட் செறிஞ்சிடுமோன்னு பயப்படுறது தப்பு இல்ல, அது இயல்புதான். ஆனா அந்த பயத்துல ஒண்ணுமே செய்யாம எந்த விதமான திட்டமோ இல்லாம இருக்கிறது தான் நாம செய்யற மிகப்பெரிய தவறு. புத்திசாலித்தனமான வழி அந்த நிச்சயமற்ற தன்மைக்கு தயாரா இருக்கிறது மட்டும்தான். சரி, யாருக்கெல்லாம் இந்த தயாரிப்பு ரொம்பவே முக்கியம்னு இப்ப ஆழமா பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் சிலருக்கு கசப்பான உண்மைகளை பார்க்க போறோம். ஒரு வீழ்ச்சி வந்தா அது எல்லாரையும் ஒரே மாதிரி பாதிக்காது. சில போர்ட்ஃபோலியோக்கள் 50% சரியும், ஆனா சில போர்ட்ஃபோலியோக்கள் 99% சரிஞ்சு இருந்த இடம் தெரியாமலே போயிடும். யார் அந்த அதிக ஆபத்துல இருக்கிறவங்க? உங்க போர்ட்ஃபோலியோ இதுல இருக்கான்னு கொஞ்சம் உங்களையே ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. முதல்ல உங்க முழு பணத்தையும் மீம் காயின்ல போட்டிருந்தா நீங்க பெரிய ஆபத்துல இருக்கீங்க. அடுத்து உங்க மொத்த சொத்தும் 100% கிரிப்டோல மட்டும்தான் இருக்குன்னா அதுவும் மிகப்பெரிய ஆபத்து. மூணாவதா ஈல்டு ஃபார்மிங். 1000% ஏபிவை தரோன்னு சொன்ன உடனே அது எப்படி வேலை செய்துனே தெரியாம பணத்தை போடுறது. கண்டிப்பா பாதிக்கப்படுவீங்க. கடைசியா லெவரேஜ் மற்றும் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு கடன் வாங்கி ட்ரேட் பண்றவங்களோட கணக்குகள் மார்க்கெட் கொஞ்சம் சரிஞ்சா கூட மொத்தமா 0 ஆயிடும். இதுல ஏதாவது ஒண்ணுல நீங்க இருக்கீங்களா? கொஞ்சம் நேர்மையா கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். இந்த வரி ரொம்ப ஆழமானது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாசிவ் வருமானங்கிறது நம்ம மூலதனத்தை, அதாவது நம்ம அசல் பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கிட்டு அதிலிருந்து வர்ற வருமானம். ஆனா அந்த அசல் பணத்தையே பணயம் வச்சு அது மொத்தமா காணாம போற அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்தா அதுக்கு பேரு வருமானம் அல்ல, அது ஒரு அப்பட்டமான சூதாட்டம். உண்மையான பாசிவ் வருமானத்துக்கும் இந்த ஆபத்தான சூதாட்டத்துக்குள்ள வித்தியாசத்தை இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த ஒரு சின்ன யோசனை உங்க முதலீட்டு பார்வையை மாத்திருந்தா உடனே இந்த அலசலுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம பணம் கதை சமூகத்துல இணைங்க. அப்போதான் இது மாதிரி முக்கியமான தகவல்களை நீங்க தவற விட மாட்டீங்க. சரி, ஆபத்துகளை பத்தி பேசியாச்சு. இனி தீர்வுக்கான நேரம் இது. இந்த ஆபத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது, அதுக்கும் மேல எப்படி இதை ஒரு வாய்ப்பா மாத்துறதுன்னு ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய 5 அம்ச பாதுகாப்பு திட்டத்தை பார்க்கலாம். இது வெறும் தற்காப்பு திட்டம் இல்ல, சரியான நேரத்துல தாக்குதல் நடத்துறதுக்கான திட்டமும் கூட. ஓகே, இதுதான் அந்த 5 உத்திகள். நம்மளோட பாதுகாப்பு கவசம் இதுதான். முதல்ல மூலதன பாதுகாப்பு, அடுத்து மீள்திறன் கொண்ட சொத்துக்கள், மூணாவதா ஸ்டேபிள் காயின்களின் புத்திசாலித்தனமான பயன்பாடு, நாலாவதா கிரிப்டோவை தாண்டிய பன்முகப்படுத்துதல் மற்றும் 5ஆவதா பணப்புழக்கத்தை ஒரு சக்தியா பார்க்கிறது. இப்போ ஒவ்வொன்றையும் நாம விரிவாக பார்க்கலாம். முதல் மற்றும் மிக மிக முக்கியமான விதி இதுதான். மார்க்கெட் சரியும் போது
10x லாபம் சம்பாதிக்கிறத பத்தி யோசிக்கிறத விட நம்மளோட அசல் பணத்தை எப்படி 100% பாதுகாக்கிறதுன்னு தான் யோசிக்கணும். ஏன்னா மூலதனம் தான் மரம் மாதிரி. மரம் இருந்தாதான் மறுபடியும் பழங்கள், அதாவது பாசிவ் வருமானம் கிடைக்கும். மரத்தையே வெட்டிட்டா அப்புறம் வருமானத்துக்கு எங்க போறது? அதனால முதல் இலக்கு உயிர் வாழ்வது. 2வது உத்தி சரியான சொத்துக்களை தேர்ந்தெடுப்பது. எல்லா கிரிப்டோவும் ஒன்னில்ல, இத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் பிட்காயின், எத்தீரியம் மாதிரி வலிமையான, பரவலாக்கப்பட்ட, பல வருஷமா மார்க்கெட்ல நிக்கிற சொத்துக்கள் இருக்கு. இவங்க ஒரு புயல்ல சேதம் அடைஞ்சாலும் மீண்டு வர சக்தி கொண்ட பெரிய மரங்கள் மாதிரி. இன்னொரு பக்கம் எந்த விதமான பயன்பாடும் இல்லாத வெறும் சோஷியல் மீடியா ஹைப்பர் நம்பி இருக்கிற மீம் காயின்கள். இவங்க புயல்ல காணாம போற காகித கப்பல்கள் மாதிரி. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க பணத்தை எந்த பக்கம் வைக்க போறீங்க? 3வது உத்தி ஸ்டேபிள் காயின்கள். ஸ்டேபிள்னு பேர்ல இருக்கிறதால இது 100% பாதுகாப்பானதுன்னு நினைச்சிடாதீங்க. அதுலயும் ரிஸ்க் இருக்கு. சோ சில விதிகளை பின்பற்றுங்க. விதி 1, உங்க ஸ்டேபிள் காயின்களை ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்காதீங்க. பல இடங்கள்ல பிரிச்சு வைங்க. ஒரு தளம் முடங்கினாலும் உங்க மொத்த பணமும் போகாது. விதி 2, நம்ப முடியாத அளவுக்கு 20% 30% வட்டி தரேன்னு சொல்ற இடங்களை சந்தேக கண்ணோட பாருங்க. அது ஒரு பெரிய ஆபத்தோட அறிகுறி. விதி 3, வர லாபத்தை அப்பப்போ வெளியே எடுத்து உங்க வங்கி கணக்குக்கு மாத்திக்கோங்க. லாபத்தை கையில எடுக்கிற வரைக்கும் அது உங்களுடையது இல்ல. 4வது உத்தி பன்முகப்படுத்துதல். இந்த ஒரு வரிய நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. கிரிப்டோ உங்க பணத்தை வேகமா வளர்க்க உதவணும், ஆனா உங்க வாழ்க்கையே அதை நம்பி இருக்க கூடாது. உங்க மொத்த சொத்தும் கிரிப்டோல மட்டும் இருக்கிறது ஒரே ஒரு இன்ஜின் இருக்கிற விமானத்துல பறக்கிற மாதிரி. அந்த இன்ஜின் நின்னுட்டா அவ்வளவுதான். அதனால பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்டுகள், தங்கம், ரியல் எஸ்டேட்னு உங்க முதலீடுகளை பல சொத்துக்கள்ல பிரிச்சு வைங்க. கிரிப்டோ மார்க்கெட் சரியும் போது மத்த முதலீடுகள் உங்களை காப்பாத்தும். 5வது மற்றும் கடைசி உத்தி பணத்தின் சக்தி, அதாவது கையிருப்பு பணம். நிறைய பேர் கையில பணமா வச்சிருக்கிறத ஒரு நஷ்டமா பார்ப்பாங்க. ஆனா ஒரு மார்க்கெட் வீழ்ச்சியின் போது அந்த பணம் தான் உங்களோட மிகப்பெரிய ஆயுதம். மத்தவங்க எல்லாம் பயத்துல நல்ல சொத்துக்களை அடிமாட்டு விலைக்கு விற்கும்போது அதை வாங்குறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கும். இதுதான் தற்காப்புல இருந்து தாக்குதலுக்கு மாறுற புள்ளி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கிராஷ்ல கேஷ் தான் கீ. இது வரைக்கும் பார்த்த இந்த 5 அம்ச திட்டத்தை உண்மையான வீழ்ச்சி நடக்கும்போது எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு செயல் திட்டமா இப்ப சுருக்கமா பார்க்கலாம். பயத்திலிருந்து எப்படி வாய்ப்பை உருவாக்குறது, இதுதான் நம்மளோட கேம் டே பிளான். மார்க்கெட் 30% 40% சரிஞ்சு ரத்த கழியா இருக்கும்போது இந்த சரிபார்ப்பு பட்டியலை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல நீங்க ஏற்கனவே போட்ட திட்டப்படி அமைதியா செயல்படுங்க, பீதி அடையாதீங்க. 2வதா உங்க பாசிவ் வருமான ஆதாரங்களை முதல்ல பாதுகாத்து பணத்தை பத்திரப்படுத்துங்க. 3வதா எப்ப வாங்கணும்னா எல்லாரும் பயத்துல உச்சக்கட்டத்துல இருந்து கிரிப்டோவே அழிஞ்சிடும்னு பேசுறாங்களோ அப்போதான் தரமான சொத்துக்களை வாங்கணும். 2 முக்கியமான கூடாதுகள்: நல்ல சொத்துக்களை பயத்துல நஷ்டத்துக்கு விற்கவே விற்காதீங்க. அப்புறம் சமூக ஊடக சத்தத்தை நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க. இந்த முழு பகுதியோட சாராம்சம் இந்த ஒரு வரியில இருக்கு. மார்க்கெட் வீழ்ச்சியில உணர்ச்சி வசப்பட்டு பயத்துல முடிவு எடுக்கிறவங்க தன்னோட பணத்தை இழப்பாங்க. ஆனா யார் ஒரு தெளிவான திட்டத்தோட, ஒழுக்கத்தோட அமைதியா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பணம் கைமாறும். இது ஒரு மிகப்பெரிய செல்வ பரிமாற்றம். இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். அடுத்த வீழ்ச்சி வரும்போது நீங்க மத்தவங்கள மாதிரி பயத்துல செயல்பட போறீங்களா, இல்ல இப்ப நாம பார்த்த மாதிரி ஒரு தெளிவான திட்டத்தோட ஒரு புத்திசாலி முதலீட்டாளரா தயாரா இருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஒரு தெளிவான திட்டத்தோட உங்க முதலீடுகளை பாதுகாக்க போறீங்கன்னு உறுதியா இருந்தா மறக்காம கமெண்ட்ல ப்ரொடெக்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நிலையான செல்வத்தை எப்படி உருவாக்குதுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம பணம் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அருமையான அலசல்ல சந்திப்போம். நன்றி.